உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இந்த பதிவை பார்ப்பவர்கள் யாருக்கெல்லாம் உண்மையாகவே கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற தாகத்துடன் உள்ளீர்களோ, மற்றும் சிலர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான பணம் இருந்தாலும் மேலும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், அபரிமிதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மட்டும் இந்த பதிவை கடைசி வரை முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போதே இந்த பதிவின் முழு சாராம்சம் உங்களுக்கு புரிய வரும். இதெல்லாம் சுத்த ஹம்பக், இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்கின்ற எதிர்மறையான சிந்தனையுடன் இருப்பவர்கள் தயவு கூர்ந்து உங்கள் பொன்னான நேரத்தை வேறு விஷயங்களுக்கு செலவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என நினைத்தால், ஆசைப்பட்டால் அதற்கான முதல் படி உங்களுடைய மைண்ட் செட், மனநிலையை தயார் செய்ய வேண்டியது மிகுந்த அவசியமானது என நான் சொல்வேன். ரொம்ப வேண்டாம். உதாரணத்திற்கு 1 கோடி ரூபாயை 2 ஆண்டிற்குள் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று இலக்கு வைப்பதாக எடுத்துக்கொள்வோம். எப்படி அந்த இலக்கை அடையப் போகின்றீர்கள் என்பதை மேம்போக்காக அல்ல, நல்ல ஆழமாக யோசியுங்கள். சமுதாயம் எல்லாரும் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதே முறையில் தான் அவனுடைய வாழ்க்கையை தொடருவான். அப்போ நீங்கள் தனித்துவமாக முடிவெடுக்கிறீங்க, தனித்துவமாக இயங்குறீங்கன்னா அவனால் உங்களை ஏற்றுக்க முடியாது. அதுக்காக நீங்கள் முட்டாள் கிடையாது. அவனால் அவனுடைய அறிவுக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் தனித்துவமான முடிவுகள் எடுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சிலருக்கு அவர்களுடைய கடனை எப்படி அடைப்பது என்று சிந்திக்கலாம். கடன் பிரச்சனை என்ன வாட்டி வதைக்குது, இவர் என்னடானா கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்றார் என்று வியப்பாகவும் சிலருக்கு இருக்கக்கூடும். ஜஸ்ட் டோன்ட் எவர் திங்க் அபவுட் த டெபிட். எவ்வளவு கடன் இருந்தாலும் தயவு கூர்ந்து உங்களுடைய கடனை பற்றி இப்போது சிந்திக்கவே சிந்திக்காதீர்கள். இந்த காணொளியை கேட்டு கேட்டு மென்டலி ட்ரெயின் யோர் செல்ஃப் அகெயின் அண்ட் அகெயின். இந்த பதிவை திரும்ப திரும்ப கேட்டு உங்கள் மனதை நன்றாக கோடீஸ்வர மனநிலைக்கு பழக்கப்படுத்துங்கள். The money is not outside, it is inside you. You are the blessings of abundance. பணம் என்பது வெளியில் இல்லை, அது உங்கள் அகத்திற்குள் உள்ளது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை தீர்க்கமாக நம்புங்கள். அதனால் பணத்தை வெளியில் சென்று தேடுவதை விடுத்து உங்களுக்குள் தேடத் தொடங்குங்கள். Don't ever search money outside because it is inside you. You can create the crores of money outside physically only by you. என்ன புரிந்ததா? Is everyone alert? கோடீஸ்வரர் ஆவதற்கு கவனம் மிக மிக அவசியமானது. கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸிங் யுவர் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தான் அந்த கோடிக்கணக்கான பணத்தை வெளியில் உருவாக்கக்கூடிய மூலகர்த்தா. யூ ஆர் த கிரியேட்டர். ஒரு கார் வாங்குவதற்கு என்ன வேண்டும் என பலரிடம் கேட்டால் பொதுவான சராசரியான மனநிலையுடன் உள்ளவர்கள் பணம் வேண்டும் என சொல்வார்கள். ஆனால் ஞானத்துடன் பார்த்தால் உங்களுக்கு அந்த காரை வாங்க வேண்டும் என்கின்ற அதிதீவிர எண்ணமே அந்த கார் வாங்குவதற்கான பணத்தையோ அல்லது வங்கியில் கடன் பெற்றோ அந்த காரை நீங்கள் வாங்கியிருக்க கூடும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நான் கருதுகிறேன். அப்போது உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்கின்ற அதிதீவிர எண்ணம் உங்களிடம் வேரூன்றி இருந்தால் மட்டுமே நீங்கள் கோடீஸ்வரனாக முடியும். எல்லோரும் இன்று கார் வாங்க வேண்டும் என்று நினைத்தவுடன் 1 லட்சமோ 2 லட்சமோ முன்பணம் கட்டிவிட்டு கடனில் மாதத் தவணையில் EMI கட்டிக்கொள்ளலாம் என்ற மனநிலையுடனே கார் வாங்கிக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு தவறான கடனை ஏற்படுத்தும் ஒரு சிந்தனை. இனிமேல் நீங்கள் காரோ வீடோ அல்லது எந்த பொருளை வாங்கினாலும் அவற்றை முழு தொகை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். பெரிய ரக காரை முழு தொகை கொடுத்து வாங்கினால் டாக்ஸ் வரி கட்ட வேண்டுமே என நினைத்தால் பரவாயில்லை, கட்டுவோம் என சிந்தியுங்கள். அப்போதே உங்கள் ஆழ்மனம் உங்களை கோடீஸ்வரனாக்கலாம். இவர் கோடீஸ்வரர் ஆவதற்கு தகுதியானவர் என்பதை தீர்க்கமாக நம்பும். மேக் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ் தட் யூ கேன் பிகம் அ crorepati. Your mind understands a language. உங்கள் மனதிற்கென்று ஒரு மொழி உள்ளது. நான் இனிமேல் புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது என நினைத்தால் உங்களுடைய மைண்ட் நீங்கள் சிகரெட் என ஒவ்வொரு முறை நினைக்கும் போது நீங்கள் சிகரெட் பிடிக்க ஆசைப்படுகின்றீர்கள் என்று நினைத்து கொண்டு உங்களுக்கு சிகரெட் பிடிக்கும் ஆசையை தூண்டும். அதனால்தான் பல புத்தாண்டுகள் பிறக்கும் போது நியூ இயர் ரெசல்யூஷன் என்கின்ற பெயரில்
பலர் இந்த ஆண்டிலிருந்து நான் சிகரெட் பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்திவிடுகிறேன், இதுதான் என்னுடைய கடைசி சிகரெட் என்று கூறிவிட்டு ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் கடைக்கு வேக வேகமாக சென்று புகை ஊதிய பின்பே அவர்கள் ஆசுவாசம் அடையக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையும் இழந்திருக்கலாம். அது உங்களுடைய பணமோ பொருளோ வாகனமோ ஆபரணங்களோ விலை மதிப்பற்ற சொத்துக்களை கூட நீங்கள் இழக்கலாம். ஆனால் நீங்கள் எதை இழந்தாலும் don't ever lose your mind and health. ஆரோக்கியமான உடலையும் ஆரோக்கியமான மனதையும் நீங்கள் இழக்கவே கூடாது. If you have a good mind, you can get back everything. But when you lose your mind, then you will lose everything. உங்களிடம் ஆரோக்கியமான மனம் இருக்குமாயின் நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் மனதை இழக்கும் பொருட்டு நீங்கள் அனைத்தையும் இழந்துவிடக்கூடும். So don't make your mind lazy and lethargic. அதனால் உங்களை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க பாருங்கள். என்னடா இந்த வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று எதிர்மறையாக சோர்வாக பேசும் நண்பர்களை தவிர்த்து விடுங்கள். உங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் நபர்கள் மந்தமாக வேலை செய்தால் ஓரிரு முறை அழைத்து கண்டித்து பாருங்கள். அப்படியும் அவர்கள் அதை போன்றே மாறாமல் இருந்தால் அவர்களை போன்றவர்களை அனுப்பிவிடுவது நல்லது. எப்படி பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்குமோ அதுபோல ஒரு கெட்ட துர்நாற்றம் பலரின் மனதை பாழடிக்கும். கெட்டுப்போன அழுகிப்போன பொருட்களை உடனடியாக நீக்கிவிட வேண்டும். அதை அப்புறப்படுத்தாமல் இருந்தால் புழு வண்டு அங்கு பூக்கத் தொடங்கிவிடும். சர்க்கரை வியாதி அதிகம் உள்ளவர்களின் உடல் பாகங்கள் சிலவற்றை எப்படி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையின் மூலம் ஏன் நீக்கிவிடுகின்றனர்? அந்த இடத்தை நீக்காது இருக்கும் பட்சத்தில் அது உடலில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் பரவிவிடக்கூடும். அதுபோல் உங்களுக்கென்று ஒரு விலையை நிர்ணயம் செய்யுங்கள். உங்கள் திறமைகளை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துங்கள். கிரியேட் a demand for yourself. Express your talent to the world. ஒரு காஃபியை தெருக்கடையில் குடித்தால் 20 ரூபாய், அதே காஃபியை சரவணபவனில் குடித்தால் 50 ரூபாய், அதே காஃபியை ஸ்டார்பக்ஸ் காஃபி கடையில் குடித்தால் குறைந்தது 250 ரூபாய் கொடுக்க வேண்டும். குடிக்கும் காஃபியில் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் நாம் எங்கு காஃபி குடிக்கிறோம் என்பதை பொறுத்தே அதன் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது. ஸ்டார்பக்ஸ் காஃபி கடைக்கு எல்லோரும் செல்ல மாட்டார்கள். அங்கு சற்று உயர்தர மனிதர்கள் மட்டுமே செல்லக்கூடும். The demand for the coffee is only for the brand and environment. ஸ்டார்பக்ஸ் காஃபி மிகச்சிறந்த காஃபி என்கின்ற நன்மதிப்பை மக்களிடம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அங்கு காஃபி குடிக்கும் சூழலையும் அதற்கேற்றாற் போல் அங்கு ஏற்படுத்தியிருப்பார்கள். அதனால் அங்கு செல்லும் மக்களும் அந்த பெரிய விலையை கொடுப்பதற்கு தயார் மனநிலையுடனே அங்கு செல்லக்கூடும். உளவியல் ரீதியாக இது போன்ற பெரிய இடங்களுக்கு நீங்கள் செல்வதன் மூலம் உங்களுடைய மைண்ட் செட், மனநிலை பிராட் மைண்ட் செட்டிற்கு மாறத் தொடங்கும். இதன் மூலமாக உங்களுடைய ஆழ் மனதை, சப்கான்ஷியஸ் மைண்ட், நீங்கள் ஒரு செல்வந்தர் என்பதை நம்ப வைக்கின்றீர்கள். வாழ்க்கையில் பெரிய உயரமான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என நினைப்பவர்கள், பெரிய புகழ் அடைய வேண்டும் என நினைப்பவர்கள் அனைவரும் சேஞ்ச் யோர் சர்க்கம்ஸ்டன்சஸ், சேஞ்ச் யோர் வேர்ல்ட், என்லார்ஜ் யோர் மைண்ட். பெரிய மனிதர்களை சென்று சந்தியுங்கள். பெரிய வளமையான இடங்களுக்கு செல்லுங்கள். பெரிய இடங்களுக்கு செல்வதற்கு பணம் செலவாகிவிடுமே என யோசித்துக் கொண்டே இருந்தால் உங்களை உங்கள் ஆழ்மனம் நம்பவே நம்பாது. மேக் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ். திங்க் லைக் அ பிக்கஸ்ட் பர்சன். பெரிய மனிதர்களைப் போல் யோசிக்கத் தொடங்குங்கள். உலக புகழ் பெற்ற பாப் ப்ராக்டர், டோனி ராபின்ஸ், லெஸ் பிரவுன் போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், உத்வேக பேச்சாளர்களின் நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவு செய்ய வேண்டும். ஏன் அவ்வளவு விலை? என்ன பெரியதாக இருக்க போகிறது என சிலர் ஏளனமாக நினைக்கலாம். முன்னர் கூறியது போல your mindset will change. இதன் உளவியலை புரிந்தவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். புரியாதவர்கள் அங்கேயே தேங்கி நின்று விடக்கூடும். சொற்ப பணம் கொடுத்தால் பயிற்சி கொடுப்பதற்கும் பயிற்சியாளர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் அவற்றில் என்ன ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மிகுந்த முக்கியமானது. நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளா ஆலப்புழாவில் படகு சவாரி செய்தபடியே ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தினேன். அதில் கலந்து கொண்ட அனைவரின் மனநிலையும் மிகுந்த உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் காணப்பட்டார்கள். சூழ்நிலை சரியில்லை என்று சொல்வதை விடுத்து உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள்தான் மாற்ற வேண்டும். அதை போன்று ஒரு பக்கம் பணத்தை சம்பாதித்துக் கொண்டே அவற்றை சேமிக்கும் பழக்கத்தினை ஏற்படுத்த வேண்டும். அந்த சேமித்த பணத்தை காம்பவுண்டிங் முறையில்
பன்மடங்காக பெருக்கும் துறைகளான ஷேர்ஸ், பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், நிலங்களை வாங்குவது, கோல்ட், தங்கத்தில் முதலீடு செய்வது, பாண்ட்ஸ், பத்திரங்களில் முதலீடு செய்வது, இது போன்று இன்ன பிற துறைகளில் முதலீடு செய்து அந்த பணத்தை பன்மடங்காக பெருக்கும் வேலையை செய்தால் மட்டுமே உங்களுடைய பணம் மேலும் உங்களுக்கு பணத்தை சம்பாதித்து உங்களுடைய நிதர்சன வாழ்வில் உங்களை உண்மையான கோடீஸ்வரனாக மாற்றும். வணக்கம், என்னுடைய பெயர் மீனா. நான் வெஸ்மாம்பலத்தில் பியூட்டி பார்லர், டெய்லரிங் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். 2019 என்னுடைய கணவர் உடல் ரீதியாகவும் என்னுடைய தொழில் ரீதியாகவும் நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தேன். எப்பயுமே சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருந்த நான் ரொம்ப டல்லாயிட்டேன். இதை பார்த்த என்னுடைய நண்பர் என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஒரு முறை ஏஎல் சூர்யா அவங்களோட ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். அப்போ என் மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டேன், நமக்கு இல்லாத அனுபவம் நம்ம அங்க போய் என்னத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டது. பாண்டிச்சேரியில பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஏஎல் சூர்யா அவங்களோட ட்ரைனிங் நடந்தது. அந்த ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கு போன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, என் வயது உள்ளவர்கள், என் வயதுக்கும் மேலே உள்ளவர்கள், என் வயதுக்கும் கீழே உள்ளவர்கள் அனைவரும் அவருடைய ட்ரைனிங்க அட்டென்ட் பண்ணாங்க. ஆனா எதையோ ஒண்ணு தொலைச்சிட்டு வந்து கவலையில உட்கார்ந்து இருந்தது எனக்கு புரிஞ்சது. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஆனா அவர் நடத்தின பயிற்சி சொல்லவே முடியாதுங்க. உண்மையிலேயே அவர்கிட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதுன்றத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவர் பயிற்சி எடுக்கும் போதெல்லாம் நம்ம உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றது கையளவு, கற்காதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கற்றது கையளவு கூட இல்ல, ஆனா கற்காதது உலகளவுன்றது அவர் நடத்தின பயிற்சியில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே இந்த டீ டைம்னு ஒண்ணு வரும். அந்த டீ டைம்ல வெளியில வந்தவங்க எல்லாருமே என்னவோ தொலைச்சிட்டு வந்தோம், ஆனா இங்க கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்னு எல்லாருடைய முகத்திலையும் மகிழ்ச்சியை தான் நான் பார்த்தேன். அந்த ஒரு சக்தி ஏஎல் சூர்யா அவங்களோட பயிற்சியில இருக்கு. வாழ்க்கையில யார் யார் முன்னுக்கு வரணுமோ, உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில இன்னும் மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஏஎல் சூர்யா அவங்களுடைய பயிற்சியில கலந்துக்கோங்க. வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக